உண்மையாலுமே புஷ்பத்து மாரியாய் சத்தியுள்ள சாமின்னு இன்னைக்கு நான் நிரூபிச்சுக்கிறேன். இன்னைக்கு பட்டிமன்றம் புக் பண்ணும் போதே நான் மாணிக்கபாளையத்துல வாங்கிட்டுங்கோ வர முடியாது அப்படின்னு. சரி இல்ல நீங்க கண்டிப்பா வருவீங்க, நாங்க எனக்கு ஒரு பக்கம் வெத்தலை பாக்கு வாங்கிட்டு எப்படிக்கு வாரதுன்னு. இல்ல கண்டிப்பா எங்க ஊர் மாரியாத்தான் உங்களை கொண்டாந்து ஓட்டு வாங்கினத அவி புக் பண்ணாங்க. சரி என்ன ஒரு மந்திரம் போட்டாங்களா, மாயம் போட்டாங்களா, கொல்லிமலையில மைய வாங்கிட்டு வந்து மாமச்சன் போட்டு மந்திரிச்சு வச்சாங்களா. இன்னைக்கு நான் அங்க போறது போட்டு இங்க வந்துக்கிறேன்னு சொன்னா எல்லாத்துக்கும் காரணம் நம்ம குட்டமூக்கம்பட்டி மக்களுடைய அந்த அன்புக்கும் அந்த ஆதரவுக்கும் என்னைக்கும் அஞ்சுனாத அடிபணிஞ்சிருப்பேன். தம்பி நாம நினைச்சு எதுவும் நடக்காது, அது சரி அவ நினைச்சா எல்லாத்தையும் நடத்தி காட்டுவாங்கிறது தான் இதுல. நடுவர் அவர்களை உண்மையாலுமே நான் இந்த ஊருக்கு கிட்டத்தட்ட நாகசரஸ்வதி அக்காவை தான் முதல்ல நடுவரா கூட்டியாந்தேன். ஒரு 15 வருஷம் இருக்கு. அதுக்கு பின்னால ஒரு மட்டும் தேவகாட்ட மகாராஷ்டிர நடுவரா வந்தாப்பல இப்ப நீங்க நடுவரா வந்திருக்கிறீங்க. நான் நினைக்கல யார வேணா போட்டு ப்ரோக்ராம் பண்ணலாம்னு. அவ மாறித்தா யார் இந்த மண்ணில வந்து முதிக்கொண்டு அவ மனசுல வைக்கிறாளோ அவங்களால மட்டும்தான் இந்த மேடையில் ஏற முடியுது. இந்த வாய்ப்பை தந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லி எங்க தோட்டத்திலிருந்து பொறிச்சிட்டு வந்த பருத்தி பூவை என் குடும்பப்பட்டி மச்சாங்கூடத்து பாதத்துல வைக்கிறது சந்தோஷப்படுறேன். ஏப்பா நாட்டுல எத்தனையோ பூ இருக்கும்போது போய் பருத்தி பூவை கொண்டு வந்து வாசம் நீங்க கேட்கல ஏண்டா பைத்தியாரா வாசம் கொடுக்குற பூ 1000 பூ இருக்குதாடா, வாசமே இல்லாத பருத்தி பூ கொண்டாந்து வைக்கிறோம் கொள்ளையில போய் எல்லையில் வந்தவனே நீங்க கேட்கல. ஏன் தெரியுமா மத்த பூவை காட்டிலே பருத்தி பூ கொண்டாந்து நம்ம குடும்பப்பட்டியில் வைக்கிறோம்னு சொன்னேன். நடுவர் அவர்களே மத்த பூவெல்லாம் காத்தால பூத்தா பொழுதாடு வாடி போகும். ஆனா பருத்தி ஒண்ணுதான் பஞ்சாயி நூலாயி உலக மக்களுடைய மானத்தை காப்பாத்துதுங்க. இங்க வாழ்ற சன தம்பாட்டுல வாழ்றாங்க. 6 காசு வனத்துக்கு ஆசைப்படாத தன்னோட உழைப்புல உழைத்து வாழக்கூடிய விவசாய பெருமக்கள் அதிகம் இருக்கக்கூடிய நம்ம மாமச்சான் ஊருக்கு நான் பருத்தி பூவை பாதத்துல வைக்கிறேங்க. சபாஷ் நடுவர் அவர்களே, நீங்க நல்லவர் வல்லவர் நாளும் தெரிஞ்சவர் பேராசிரியர் பெருமை வாத்தியாருன்னு சொல்லித்தானே கொண்டாந்து நடுவாள கோர வச்சேன். ஆமா நான் வார கொஞ்சம் நேரம் தான் ஆயிப்போச்சு. அதுக்கு வேண்டி இந்த குடும்பப்பட்டிக்கு இப்படி ஒரு பச்சை துரோகம் பண்ணிட்டு கொண்டிருக்கிறீங்க. நீங்களா விளங்குவியா? பச்சை துரோகம் பண்ணா பச்சை கலர் சட்டை போட்டிருந்தா பச்சை துரோகம் பண்ண சொல்லி சொன்னீங்க. நான் என்னைக்கும் வாழ்நாள்ல பச்சைக்கு துரோகம் பண்ணவே மாட்டேன். ஏன் நடுவர் அவர்களே, வாரமனு சொன்ன கொண்டு போய் ராசிபுரத்திலேயே பெரிய லார்ஜ் சுஜிதா ஹோட்டல்ல ரூம் போட்டு கொடுத்தாங்களே, அந்த சனத்துக்கு இப்படி ஒரு துரோகம் பண்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? நான் என்ன தம்பி துரோகம் பண்ண? ஏன் நடுவர் அவர்களே, ஆனாடு கோராடு அழகுபடி வளநாடு ஊஞ்சலூர் பட்டணம் கட்டியாண்ட மண் இந்த மண்ணிலே கொண்டாந்து நம்மளை உட்கார வச்சாங்களே, இந்த மக்க முகத்தை பாருங்க, எல்லாம் அப்பாவிகளா இருக்கிறாங்க. அம்மனி ஊரை இங்கொரு பொங்க வச்சு அங்கொரு பொங்க வச்சு அந்த ஆத்தால புஷ்பத்து மாறித்தாய மனங்குளிர வைக்கிறாங்களே, அந்த அம்மனிக்கு நாளைக்கு ஏண்டா மருமவனே ஏண்டா மாப்பிள்ளை ஏண்டா பிறந்தவா இப்படி ஒரு துரோகம் பண்ணி போயிட்டு எங்க ஊருக்குன்னு கேட்டா நான் இந்த மூஞ்சி கொண்டு எங்க வைப்பேன்? ஊரு எல்லையை தாண்ட விட மாட்டான் போலயே. ஏன் நடுவர் அவர்களே, நீங்க செஞ்ச பாவத்தை போக்கும். அந்த காசி போனா தொலையுமா, அந்த ராமேஸ்வரம் போனா போகுமா, அந்த அனுமார் கோயிலுக்கு 1008 வடை சுட்டு மாலை போட்டா போகுமா, அந்த மாசி கருப்பன் கோயிலுக்கு 3 சாவளை குத்துனா போகுமா? இப்படி பண்ணலாமா? 3 சாவளை குத்துற அளவுக்கு என்ன பண்ணேன்? என்ன பண்ணோம்னே தெரியாம தான் நடுவாளுக்கு வந்திருக்கிறீங்களா? நீ சொன்ன உட்கார்ந்துருக்க மத்தபடி எனக்கு பட்டிமன்றம் பேசுறதுக்கு நல்ல பேச்சாளர் தான் கூட்டி வர சொன்னாங்க. நம்ம ஆமா நல்ல பேச்சாளர் கூட்டிட்டு வர சொன்ன 2 பைத்தியக்காரிகள் கூட்டி வந்திருக்கிறீங்களா? பைத்தியமா? இவங்க 2 பேரும் பைத்தியமா? ஆமா, இவங்க 2 பேரும் நம்ம டீமுக்கு வந்திருக்கிற லேடிஸ் பேச்சாளர்கள். லேடிஸா இருந்தா பைத்தியம் பிடிக்காதா? இந்த அம்மா MA BEd படிச்ச பைத்தியம் 2 பேரும். 2 பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கியா? ஆமா, ஊர்ல உலகத்துல எவ்வளவுமே கண்ணால மூக்கில வந்து மூச்சுக்கிறாங்க. 2 பேருக்கும் குழந்தை இருக்கியா? 6 குழப்பத்தாங்க உங்களுக்கு வெத்தாளுங்க. 2 பேரும் வேலை செய்யறாங்கயா? நடுவர் அவர்கள் எல்லாரும் படுத்து தூங்குறாங்க, வீத வேலை செய்யறாங்க. என்னப்பா 2 பேரும் பைத்தியம்ட்ட? இவங்க 2 பேரும் பைத்தியமா? இவங்க 2 பேரும் அக்கா அக்கா உங்க தம்பினா நீங்க கோவிச்சுக்காதீங்க, தயவு செய்து உட்காருங்க. தம்பி இங்க பாருங்க. இரு எந்திரிச்சு. அவன் எனக்கு தம்பியா இருக்கலாம், ஆனா நான் உங்களுக்கு தம்பி, விட்டு கொடுப்பனா? இவங்க 2 பேரும் பைத்தியமா? இரு நடுவர் அவர்களை, எந்திரிச்சு போறீங்க, போறக்கு வழி தெரியுமா? வழி தெரியாம தான் கோழி பண்ண எந்த சந்தில திரும்பி எந்த சந்தில பஸ் புடிச்சு போவ வாசம் தான் வீசும். இவங்க 2 பேரும் பைத்தியமாயா? ஆமாங்கோ, இவங்க 2 பேரும் பைத்தியமா? ஆமாங்க. இந்த அம்மா பைத்தியமா அந்த அம்மா பைத்தியமா? 2 பேருமே ஒரிஜினல் ISO 9000 முத்திரை குத்தப்பட்ட பைத்தியம்.
தம்பி நான் சொல்ல குட்டமுக்கம்பட்டியில நான் சொல்றேன், இவங்க 2 பேரும் புஷ்பமாரியம்மன் சத்திய சாட்சியா சொல்றேன், பைத்தியம் கிடையாது. அப்புறம் ஆறு இவங்க 2 பேரும் பைத்தியம் இல்ல, இவங்க 2 பேரும் லூசு. நீ பேசு. நடுவர் அவர்களே, காசு பணம் வேண்டான்னு பைத்தியாரம் கூட சொல்ல மாட்டேன். இன்னைக்கு பைத்தியார்கிட்ட பணம் இருந்தா தான் 3 வேளை சோறு திங்க முடியும். இல்லாலும் வேண்டாம், ஈண்டெடுத்த தாயும் வேண்டாம், பொல்லா சபைதிகளை செல்லாதவன் வாய் சொல்லுனா சாமிக்கு தெரியுது காசு வேணும்னு. இந்த 2 தரித்திரத்துக்கு தெரியலன்னா நான் என்னதான் பண்ணட்டு? சரித்திரம் படைக்கணும்னு வந்தவங்கள தரித்திரம் டீயப்பா. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமப்பா. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமப்பா. கைக்கு கை மாறு மனமே, அட கைப்பத்த நினைக்குது மனமே. அட போற போது தெரிவதுண்டோ, கிட்ட வார போது சொல்வதுண்டோ. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும். கடையில மாலை வாங்குறதுக்கு 100 ரூபாய் வேணும். ஆமா, 100 ரூபாய் வாங்கி கொண்டு போய் போட்டா சாமி கழுத்துல அந்த மாலை போகும். இதே பண்டாரச்சி காய் தட்டத்துல 100 ரூபாய் நாம போட்டா சாமி கழுத்துல இருக்கிற மாலை நம்மளுக்கு வரும். கடையில் இருக்கிற மாலைய 100 ரூபாய கொடுத்து வாங்கினா தான் அது சாமி கழுத்துக்கு போகும். சாமி கழுத்துல இருக்கிற மாலை நம்ம கழுத்துக்கு வரணும்னா 100 ரூபாய் இருந்தா போதும். தட்டுல 100 ரூபாய் காணிக்க போட்டா வரும். நடுவர் அவர்களே, இன்னைக்கு நீங்க பழனி போங்க, திருப்பணி போங்க, திருத்தணி போங்க, திருவண்ணாமலை போங்க, எங்க போனாலும் சாமி சட்டுன்னு வாக்கணும்னா காசு வெட்டுனா சாமி சட்டுன்னு, இங்க வெட்டுனா அங்க சட்டுன்னு பார்த்துட்டு வரலாம். லைன்ல நிக்க வேண்டியது இல்ல. என்னத்துக்கு போய் நிக்கவே கிடையாது. அந்த ஆளு தான் பொழுதுக்குள்ள நிக்கிறான், அவனை போய் பாக்குறதுக்கு நாமே லைன்ல நிக்கணும். கியூவே கிடையாது. அவருக்கு தான் ஒரு வேலையும் இல்ல, புஷ்பாரியா தான் உட்கார்ந்து இருக்கிற, ஒரு வேலையும் இல்ல அவளுக்கு. நமக்கு இல்லையா? காத்தால் எந்திரிச்சு மானா வரதேசி மண்டபம் தன்னாசின்னு சுத்த போறோம். அப்ப சாமி போய் பள்ளி போய் 300 ரூபாய் டிக்கெட் எடுத்துட்டு போனா இந்த சந்து அந்த சந்து அப்படி சந்து இப்படி சந்து முட்டிக்கிட்டு உள்ள போய் அப்பா பழனி ஆண்டவா பால தண்டாயுத வாணி கந்தாக டபாக திருமுக வேளா கார்த்திகேயா சுப்பிரமணியா சுந்தரமூர்த்தி என்ன காப்பாத்துன்னு சாமி கும்பிட்டு வந்துட்டே இருக்கலாம். ஒண்ணுமில்லைங்க, பிரசாதம் என்பது எல்லா பக்கம் இலவசமா கொடுத்தா தான் அதுக்கு பேர் பிரசாதம். ஆமா, வெறும் தண்ணி உள்ள போயிட்டு வெளியே வந்தா தீர்த்தமாகும். ஆமாப்பா. வெறும் பூவு உள்ள போயிட்டு வெளியே வந்தா பிரசாதமா. ஆமா. வெறும் சாப்பாடு உள்ள போயிட்டு வெளியே வந்தா பிரசாதமாகும். ஆமா. அப்ப பழம் உள்ள போயிட்டு வெளியே வந்தா அது சும்மா தானே வரணும். ஆமா. அது மட்டும் பஞ்சமிரதம் மேனத்துக்கு ஒரு டப்பா 35 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்ப சாமியினுடைய அதுலயும் பிளாஸ்டிக் டப்பானா ஒருவேளை, தகரட்டப்பானா ஒரு வேலை. இங்க மட்டும் இல்லைங்க, கோடான கோடி சனத்துக்கு தெரியுங்க பணம் தான் வேணும்னு. இந்த பைத்தியாரிக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம பட்டிமன்றம் முடிச்சு பழனிக்கு போய் பஞ்சாமிரதம் வாங்கணும்னா கூட 35 ரூபாய் காசு கைதட்டுங்க சார். இது இல்லாம முடியுமா வாழ்க்கையில? ஏன் நடுவர் அவர்களை பட்டிமன்றம் முடிச்சு கமல் ஆடியோ தம்பி ஆள் நல்ல கருகருன்னு. இந்த பழனியில மட்டும் இல்ல, திருச்செந்தூர் சமயபுரம்னு எந்த கோயிலுக்கு வேணாலும் போ ஐயா, நான் சொல்றது உண்மைனா மட்டும் கைதட்டுங்க. அங்க போய் முடி காணிக்க கொடுக்கறோம்ல, அந்த முடி காணிக்க கொடுக்கற இடத்துல நாவிதர் உட்கார்ந்து இருப்பார்ல, அந்த நாவிதர்கிட்ட கொடுக்கறக்காக நாம வாங்குற 10 ரூபாய் டோக்கனுக்கு அரை பிளேடும் இத்தினூண்டு வட்ட சந்தனமும் கொடுப்பான். பாத்திருக்கீங்களா? அந்த அரை பிளேடுல வலிக்க முடியுமா? முடியாது. அதுவும் காயம் இல்லாம சொட்டை இல்லாம வலிக்கணும்னா நாவிதர் கையில 50 ரூபாய கொடுத்தாதான் முடியும். கைதட்டுங்க சார். உண்மையா இல்லையா? பார்த்தவங்க கைதட்டுங்க. காயமாகாம கீரலாகாம பின்னமாகாம முடிகாணிக்க கொடுக்கணும்னா அவரு கையில நம்ம என்ன செய்யணும்? 50 ரூபாய் 50 100 வசதிக்கு ஏத்த மாதிரி அங்க 50 வெட்டுனாத்தான் இங்க மண்டையில வெட்டு உழுகாது. 50 அங்க வெட்டுலீன்னு இங்க மண்டையில 16 வெட்டு உழுகு. ஒண்ணுமில்ல, இன்னைக்கு கொடி கட்டியாச்சு பொன்னிவள நாடு. இன்னத்த நாளைக்கு நோம்பி. நீங்க போங்க, வீரப்பூருக்குள்ள போனாலும் பஸ்ஸுக்கு 100 ரூபாய் கட்டணும். அங்க பொன்னிவல் நாட்டுக்குள்ள போனாலும் பஸ்ஸுக்கு 100 ரூபாய் கட்டணும். நீங்க அங்க படுகலக்காட்டுக்கு போனாலும் 100 ரூபாய் கட்டணும். அப்போ ஒரு கடவுளை ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு போய் பார்க்க போகணும்னாலே 100 ரூபாய் கட்ட வேண்டியது. அதை விட இங்க வருங்க, வீரப்பூர் போற சனத்துக்கெல்லாம் உஷாரா சொல்றேன். அங்க போனீங்கன்னா அருவாக்கச்சின்னு இப்படி வச்சிருப்பாங்க. எதை தலையில் வச்சாலும் வாண்டான்ருங்க. தலையில் வைக்கிற குட்டைக்குன்னு 500 ரூபாய் வலுத்துது.
அந்த கல்லொன்று இருக்கு. அப்படி ஏதாவது சாங்கியம் இருக்குதா? ஒரு சாங்கியம் அதை சொல்லு. ஏன்னா வீடியோ மூலியமா நம்ம யூடியூப் சேனல்ல பலரும் நம்ம சமூகத்துல பாப்பாங்க. அப்படி ஒரு பழக்க வழக்கம் இருக்கா? சமூக ஒரு பழக்கம் இல்லை. நாமளா பார்த்தா அங்க என்னன்னா, அங்க வேலை செய்யக்கூடிய அந்த கோயில் பணியாளர்களுக்கு சம்பளம் இல்லை. கவர்மெண்ட் பார்த்து சம்பளம் கொடுக்கறது இல்லை. நாம போடுற காணிக்குதான். அதுக்கு வேண்டி நாம கையார போட்டு வர்றதுக்கு பேரு தான் காணிக்க. ஆனா அவி தலையில வச்சா கல்யாணமாகணுமா 1000 கொடு, 1000 இப்போ குழந்தை பிறக்கணுமா 1000 கொடு, சாமி கருப்பனை காசா ஊசாச்சு, அப்படி போய் வேலை முடிச்சது. நடுவர் அவர்களை இன்னைக்கு நல்லா இருக்கு. இன்னொரு தடவை சொல்லுவா. சாமி கருப்பு ஆசா பூசா பசு. இவ்வளவு வேகமா 1000 ரூபாய்க்கு இவ்வளவுதானா? அவ்வளவு 1000 ரூபாய்க்கு இது சொல்றது பெருசு. அப்படியே 2000 ரூபாய் கொடுத்தா எப்படி சொல்லுவாரு? 2000 கொடுத்தா அன்மங்கருப்படி காசு தங்காயிரம் இன்னைக்கு ஓடுவாடு கொஞ்சம் நீளமா வருது. ஆமா. அடே அப்பா 5000 கொடுத்து கொஞ்சம் நீளமா வருது. கொஞ்சம் இழுவையா இருக்கு. காசு கொடுக்க கொடுக்க எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கு. அடடா. நடுவர் அவர்களே, இன்னைக்கு ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கு என்ன செலவாகும்? ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்துல, தனியார் பள்ளிக்கூடத்துலயா? தனியார் பள்ளிக்கூடத்துல எப்படியும் பாத்தீங்கன்னா அது படிச்சு முடிச்சு வரக்குள்ள ஒரு 10 லட்சம் ரூபாய் ஆகும். 10 லட்சம் ஆகும். நான் கேட்கறேன், பையனை கொண்டு போய் கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல சேர்த்திட்டு பிரைவேட்டு கட்டக்கூடிய ஸ்கூல் ஃபீஸ் நீங்க பேங்க்ல போட்டு வச்சா அந்த பையன் சாக முட்டுக்கு, எப்படி அவன் சாக முட்டுக்கு 1 ரூபா வட்டி போட்டாலும் மாசம் 10,000 ரூபாய் உனக்கு பணம் வரும். கொண்டு போய் பிரைவேட்ல காத்தால 7 மணிக்கே வண்டி வந்தா அல்லாவன் பெத்த குட்டிக்கு தான் தூக்கி தொட்டு தனிக்கல் போட்டோம் ராம தமுத்தி எந்திரா நாய. அமெரிக்காவில் பிள்ளைகள் எப்படி எழுப்புவாங்களாமா? ஏண்டா சாமி, இந்த நாட்டுக்கு ஜனாதிபதியா போறவங்க இப்படி தூங்கலாமா? அட எந்திரிச்சு போய் படிசாமின்னு எழுப்புவாங்களா? ஜப்பான்ல எப்படி எழுப்புவாங்களா? அட குண்டு போட்டதுக்கு அப்புறம் நம்ம நாடு குப்பமாடா போச்சடா, நீ எந்திரிச்சு பாடுபட்டாத்தான் நம்ம நாடும் நல்லா இருக்கலாம், நாமும் நல்லா இருக்கலாம், எந்திரிச்சு போவாங்களா? சைனாவில் எப்படி எழுப்புவாங்களா? அட தங்கம், நாம கண்டுபிடிக்கலினா உலகத்துக்கே பொருள் இல்லைடா, ஒரு விஞ்ஞானி அவருக்கு இப்படி தூங்கலாமா? எந்திரிசாமின்னு எழுப்புவாங்களா? நம்ம ஊர்ல உறவு எப்படி ஏற்பது? எப்படி குழந்தைய எழுப்புறாங்க? அட மானங்கட்ட நாயே, எந்திரிச்சு தொலை கொண்டு போய் கருப்பு கழிச்சு கருமாந்திரம் பண்ற வருஷத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் பள்ளிக்கூடத்துக்கு இன்னும் தூங்கிட்டு கிடக்குற மாதிரி போச்சு வெயில் அடிக்க வரைக்கும் எந்திர மேல. தம்பி, நான் வாத்தியாரா இருக்கேன், உண்மையா நடப்ப சொல்றேன். இப்ப 3ஆம் தேதி 12ஆம் வகுப்புக்கு +2, ஆமா 5ஆம் தேதி 11ஆம் வகுப்புக்கு எக்ஸாம். நம்ம வீட்டு குழந்தைகளை எப்படி எழுப்புறோம்? நம்ம திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயில்ல சாமியை எழுப்புறக்கு சுப்ரபாத பாட்டு பாடுவாங்க. ஆமா, அந்த பாட்டு உங்களுக்கு தெரியுமா? என்ன தெரியுமான்னு கேக்குறேன். நீங்க பாடுக்கு பாக்கல? இப்ப பாரு, தம்பி கை வச்சா நான் பாடுவேன். கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரபத்ததே உத்திஷ்ட ரசாதூலா கர்த்தவ்யம் தெய்வமாந்திகம். இது வடமொழி. புரியாது. வடமொழி நமக்கு புரியாம தானே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கேன். ஆனா நம்ம தமிழ் மொழியில எப்படி சொல்றான்? எப்படி? கோசலையின் மைந்தனே ஸ்ரீராமா எழுந்தருள்வாய், பொழுகாலை புலர்ந்து விட்டது இன்னுமா உறங்குகிறாய். கைதட்டுங்க சார். இது புரியுதா இல்லையா நமக்கு? அன்னை தமிழ் எங்க பேசினாலும் புரியும். தமிழ்ல எந்த உலகத்துல போய் பேசினாலும் புரியும். நான் கேக்குறேன், குழந்தைகளை பார்த்து என்னைக்காவது இப்படி என் திருக்குமரனே விடிகாலை பொழுகிறது நீ இன்னுமாய் தூங்குகிறாய் எழுந்துருமா? 7 மணி எந்திரிச்சு சனின்னு எந்திரிச்சு தோலை விளங்குமா? வீடு விளங்காது. நான் கேட்குறேன், எந்திரிக்கும் போதே சனியனுங்கும் போது பார்க்கணும். ஆமா, நாம உண்மையா நாம குட்டி சனின்னா இது பெரிய சனியாட்டு இருக்குமான்னு நினைக்கிறான். உண்மையா இல்லையா? நடுவர் அவர்களே, பிள்ளைகிட்ட முதல் நல்ல வார்த்தைகளை உறவுக பேசுதா? அமெரிக்காக்கார பாடுவழின்னு செத்து போவானா, ஜப்பான்கார சம்பாதிக்கலன்னு செத்து போவானா, சைனாக்காரன் கண்டுபிடிக்கலன்னு செத்து போவானா. ஆனா நம்ம சொந்தக்காரன் மட்டும் நம்ம நல்லா பொழைச்சாவே செத்து போவேன். அப்படி போடு. அப்படி பொழைச்சு சாவலின்னு பொள்ளாச்சி மாசாணி கோயில்ல தின 60 படி மிளகாய் யார் விடுமா? அங்க போய் எனக்கு மிளகாய் இறக்கிறாங்க. எங்க மாமன் கொட்டப்பட்டியில 4 ஏக்கரை பூமி வாங்கிக்கிறேன், நல்ல தென்னை மரம் வைக்கிறேன், ஆத்தா மாசாணி ஒரு கொலைக்கு 100 காய் காய்க்கணும்னா மிளகாய் இறக்கிறேன். அப்புறம் ஒரு வெங்காயம் விளைஞ்சா, மிளகா விளைஞ்சா, ஆனா 1 கோழி ஒரு மட்டும் சேர்த்து வச்சா அவர் பொறுக்க மாட்டேங்குது. இன்னைக்கு காலம் எப்பேற்பட்ட காலத்துல கொண்டுட்டு உறவுகளை பத்தி பேசுறாங்களே. உறவு என்பது ஒரு காலத்திலே குடும்பத்தின் சந்தோஷத்துக்கு காரணமா இருந்தது. இன்னைக்கு உறவு என்பது குடும்ப பிரியருக்கு காரணமா இருக்கிறாங்களே. இந்த உறவுக்கு பேசுறதுக்கு 2 பேர் வரலாமா? நான் கேக்குறேன், இந்த உறவுகளாலதான் மனசுக்கு நிம்மதி வருதான். இங்க பாரு, டவுசர் பாக்கெட்ல 1,93,500 வச்சுக்கிறேன். தம்பி, வீக்கம் அதிகமா இருக்கு. பணம் வரவு சீசன் ஆரம்பிச்சிருச்சு. 3 நாளா பட்டிமன்றம் போயிட்டு இருக்கிற காசு சம்பாதிக்கிறது இல்ல.
நடுவர் அவர்கள் அந்த 1,93,500 ரூபாய் எடுத்து இந்த மேடையில் வைக்கிறேன். வைப்பா. எங்க ஆத்தா புஷ்பத்தும் நாரித்தாய் ஊரளந்த உத்தமா வத்தனி ஒரு சொல்லு வாசகி சத்தியம் தவறாத தெய்வம் அவன் நின்ன கட வார சனத்துக்கு 1000 கோடி அள்ளி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தெய்வத்தினுடைய வாசல்ல எங்க குட்டமூக்கம்பட்டி மாமச்சாங்கோட்டை எல்லாருக்கும் முன்னாலையுமே அந்த பணத்தை இந்த மேடையில வைக்கிறேன். வெய் தம்பி. நாம எங்க போனாலும் வந்து நம்மளுக்கு பைக் செட் போட்டு அப்பாவிய முடிச்சு கொண்டு இருக்கிறோம். ஆமா, அவனையும் காவல் வச்சு, ஏன்னா அவன் தான் நம்மளுக்கு காவல், யாரும் வந்தாலும் அவனை தாண்டி வரணும். அவனையும் காவல் வச்சு அந்த பணத்தை இந்த மேடையில வைக்கிறேன். வெய். யோகா அவர்களையும் சத்யா அவர்களையும் தன்னோட முதுக தானே திரும்பி பார்க்க சொல்லுங்க. 10,000 பணத்தை 10,000 சனத்து முன்னால கொடுத்து போட்டு போறேன். நான் தூரங்கூடத்துல பிறந்தவன், சொத்தழிஞ்சாலும் சொல்லழியாது. எங்க அண்ணமார் மோழிப்புள்ளி அண்ணமார் மேல சத்தியமிட்டு சொல்றேன், அந்த பணத்தை கொடுக்கிறேன். தம்பி என்ன சொன்ன? அவங்க முதுக அவங்கள திரும்பி பார்க்கணும். அவங்க என்ன 2 பேரும் பேசிக்கிறாங்க, இவங்க முதுக அவங்களும் அவங்க முதுக இவங்களும் திரும்பி பார்த்தா பரவாயில்லையா? அப்படி பார்க்க கூடாது. அவங்க முதுக அவங்கள திரும்பி பார்க்கணும். அது எப்படிப்பா பார்க்க முடியாது? முடியாது. 1 கோடி ரூபாய் கொடுத்தா வாய்ப்பு இல்ல. 10 கோடி ரூபாய் கொடுத்தா சுத்தமா வாய்ப்பு இல்ல. எத்தனை கோடி கொடுத்தாலும் பார்க்க முடியாது. வாய்ப்பு இல்ல. இல்ல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? அப்புறம் எவன் பாக்குறதுக்காக பொம்பளைகள்ல சாய்க்கிட்டுல முதுகுல கதவும் நிலவும் சன்னலும் ஓப்படி நிலப்படியில வைக்கிறாளுவா? நல்ல கேள்வி. வார் முந்தானையில கேட்க வேண்டிய கேள்வி. முந்தானையில கல்லு பதிச்சா இப்படி முன்னால் இழுத்து பார்க்கலாம். அப்படி வார் கழுத்துல சங்கிலி போட்டா கண்ணாடியில் பார்க்கலாம். என்னைக்கு இந்த உறவு எல்லாம் சாய்க்கிட்டுல கல்ல வச்சாங்களோ புருஷனுக்கு பூரா கிட்னியில கல்லு வந்து கிடக்கு. எப்ப ஜாக்கெட்ல வச்ச கல்லு கிட்னிக்கு எப்படி வந்துச்சு? எல்லாம் மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் ஆகி இதுக்கு பேரு தான் டிரான்ஸ்ஃபரா? அதை விட ஒரு கொடுமை எம்பட பொண்டாட்டி முதுகுல 2 நாடாவை கட்டி தொங்குட்டு 2 குண்டை தொங்குட்டு இருந்தான். நடந்து போற டிம்முக்கு 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 ஆடுது. தினத்துக்குள்ள சாய்க்கிட்ல நாடா தொங்குதுன்னு. உனக்கு டவுசர்ல நாடா தொங்குது, எனக்கு சாய்க்கிட்ல நாடா தொங்குது. இதுக்கு அதுக்கு சரியா போச்சுங்கிறாளே. இந்த நாடாவுக்கு அந்த நாடா ஈக்குவல் ஆயிடுச்சு. இந்த பொண்டாட்டியோட பொழைக்கலாமா? நடுவர் அவர்களை பெருமை பீத்த கலைமா, குடிக்கிறது ஓட்ட கலைமா. அப்படி போடு. நடுவர் அவர்களை சம்பாதிக்கிறவன் என்னைக்காவது பெருமை பேசுவேனா? வாய்ப்பு இல்ல. அதை சம்பாரிச்சு வச்சு எத்தனை சம்பாரிச்சுக்கிட்டு போய் ஏனுங்கன்னா வருமானம் பரவாயில்லையா? என்ன அளவோ கரும்பு இந்த வருஷம் ஒன்னையும் காணும். தன்னடக்கம் இருக்குமுங்க. பணம் சம்பாதிக்கிறவங்கிட்ட பணிவு இருக்கு. சொந்தக்காரங்கிட்ட இருக்குமா? இருக்காது. 4 காசை கண்ணு வாச்ச சொந்தம் வந்ததுக்கு இருக்கிற அன்னைக்கு சும்மா பெருமை பேசுவேன். நான் அதை வாங்கி போட்டேன், இதை வாங்கி போட்டேன், உனை வாங்கி போட்டேன், என்னை வாங்கி போட்டேன். நீ யார வாங்கி போட்ட? ஊர முல்லை வாங்கி போட்டேன். நல்லா பாருங்க. அப்பன் செத்து போனேன். அவனத்துக்கு பேசுறது இரு, நம்ம பேசி முடிச்சுட்டு அப்புறம் பேசலாம். அப்பன் செத்து போனேன். நல்ல கோடி கோடியோ பணம் வச்சுக்கிறப்ப தினத்தந்தி பேப்பர்ல இமயம் சரிந்தது. ஆமா, எங்கள் குல தெய்வம் எங்களை விட்டு பிரிந்தது. குல விளக்கு, இந்த குல விளக்கு எங்களை ஆழ்ந்த இரக்கத்திலே தள்ளி விட்டது. எப்படி? ஆழ்ந்த இரக்கத்தில். 100 கோடி சொத்துள்ளவனுக்கு இப்படி வரு, ஒண்ணுமில்லாத பிச்சைக்காரனுக்கு என்ன வரு? பேப்பர்ல வேறு வருமா? 100 கோடி சொத்து உள்ளவன் செத்து போனானா பையன் போய் எப்படி கொல்லி வைப்பான்? சுத்தி வந்து அப்பா 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 100 அப்பா விட்டுட்டு போயிட்டு அப்பா தலைமாட்டில் கொல்லி வைப்பேன். ஒண்ணுமில்லாத நாய்க்கு எப்படி வைப்பேன்? பிச்சைக்கார நாய் போய் தொலைப்படா. இதுதாங்க உலகம். சபாஸ். ஒரு கைதட்டல் கொடுங்க. உண்மை நாட்டுல நடக்குதா இல்லையா? நாட்டு நடப்பு இதுதானுங்க. நீ எத்தனை தங்கம் தங்கமா பசங்களை படிக்க வச்சு அவன் ஆளானப்பட்ட கலைக்கிட்டு ஒருத்தன் டாக்டராவே இருக்கட்டு ஆளுக்கு 2 ஏக்கரை பங்கிடும் போது அன்னக்காரனுக்கு ஒரு 10 சென்ட் எச்சு போயிட்டா பொறுக்கிறானா? ஒரு ஊடு பொறுக்க மாட்டேன். ஒரு ஐயா பொறுக்க முடியாம சொல்றாரு. அது பொறுக்க முடியாதுத. நடுவர் அவர்களை அதை விட சொல்றனுங்க. ஒருவன் நல்ல சோறு போடுற துப்புண்டா உறவு சம்பாரிச்சு கொடுத்தாத்தான் அவன் ஹஸ்பண்ட், சம்பாரிச்சு கொடுக்கலன்னா அவன் சஸ்பெண்ட். தம்பி, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் சொகுசா உட்கார்ந்து யாரால சாப்பிட முடியும்? ஒருத்தராலையும் சாப்பிட முடியாது. காசு பணம் இருக்கிறவன் போனா இருக்கிற மரியாதை காசு பணம் இல்லாதவன் போனா இருக்காது. ஒண்ணுமில்ல, நம்ம அத்தைக்காரி வீட்டுக்கு வார, எங்க அப்பன் கூட பிறந்த அத்தை, கூட பிறந்த பொறப்பு வார, என் பையன் அத்தையிலவோ வெறுங்கை வீசிட்டு வந்தா மதிப்பானா? இதே பிசுக்கட்டு, முறுக்கு, கேக்கு, லட்டு, ஜிலேபி, பழம், ஆப்பிள் கொண்டு வரட்டு எங்க அத்தை
எங்க அப்பன் கூட பிறந்த அத்தை. எங்க அப்ப ஒண்ணுமில்லாத வெறுங்கை வரட்டு சொத்தை கத்துட்டா வர தின்னுட்டு போற. உன்னை எல்லாம் யாரு வரலன்னு அழுதா? ஒண்ணும் இல்லைங்க. இந்த பிறந்த நாளுக்கு என் பையன் பிறந்த நாளுக்கு எங்க மாமியா வந்திருந்தது. நான் என்னன்னு போட பொண்ணு கொடுத்த பெரிய மனுஷி எனக்கு. அந்த ஆயா தான் எனக்கு பொண்ணு கொடுத்த. 6 கொடுக்கல, அவதான் கட்டி வச்சா. இப்போ பிறந்த நாள் அன்னைக்கு கோமத்தா கால் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க அப்படின்னு அவன் சொன்னேன். அவகால நானே போய் உழுக்கணும். அவனு சொல்லப்படாது, பல்ல கல்வி ஒருமையில பேச அமத்தால 1000 கொப்பச்சி பொண்டாட்டி கொம்மால பெத்தவன் எனக்கு மாமியா 3 பதிவு எந்த அம்மா இருக்குது. போ கால் விழுந்து ஆசீர்வாதம் பெரிய மனுஷின்னு. உனக்கு பொண்ணு கொடுத்தா நீ போய் கால் விழுவு, நானே கேட்டானே ஒரு கேள்வி அப்படின்னா அட போட காசு கொடுக்க மாட்டான்னு இது முன்னாலே சொல்லி தொலை வேண்டியதானோ அப்படின்னு போய் கால் விழுந்த. அந்த ஆயா சுருப்பையில இருந்து தொலாவி கிளாவி ஒரு 10 ரூபா நோட் எடுத்து கொடுத்தது. பணத்தையும் பார்த்தேன், எனையும் பார்த்தேன். பணத்தையும் பார்த்தேன், எனையும் பார்த்தேன். இந்த 10 ரூபா காசுக்கு அந்த கிளவி கால நீ உழவு வச்சிட்டீல. நல்ல வேலை கமல் ஆடியோஸ் பாக்குறாப்புல மைக்கில இரு துப்பிடுவானோ அப்படின்னு கொஞ்சம் தள்ளி சைடு வாங்கி துப்புனவர். இன்னைக்கு பெத்த பிள்ளையா இருந்தாலும் பணம் கொடுத்தாத்தான் அவன் டாடி, பணம் கொடுக்கலன்னா அவன் கேடி. சபாஸ். பெத்த தாயாவா இருந்தாலும் ரூபா நோட்டு கொடுத்தாத்தான் அவன் மம்மி, இல்லைன்னா 1000 ரூபாய் டம்மி. உண்மைங்க. சில பேர்ல வீட்டுக்கு வந்தா சோறே போட்டக்கூடாதுன்னு உறுதியோடு இருக்கா. சில பேர் வீட்டுக்கு வந்தா அவன் வீட்டுல திங்காம போயிடக்கூடாதுன்னு உறுதியோடு இருக்கான். அது மாதிரி 2 பேர் இருந்தான்பா. ஒருத்தன் வந்தா மதியான சாப்பாட்டு நேரத்துக்கு வந்தா இந்த நேரத்துக்கு போனா உங்க வீட்டுல சோறு தின்னரலாம், 100 ரூபா சோத்து காசை மிச்சப்படுத்திடலாம்னு நினைச்சான். போனவன் அப்படி உட்கார்ந்தா பாருங்க. வீட்டுக்குள்ள வந்து வீட்டுக்காரன் சொன்னா, இப்படி எங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் சாப்பிட்டுட்டே வந்துருவீங்க அப்படிதானே அப்படின்னா. இவன் பார்த்தான், இங்கடா சோறு போட மாட்டாங்களாட்டு இருக்குன்னு. அப்படியே சாப்பிடாம வந்திருந்தாலும் 1 வாய் சோறு போடாமையா மறுபடியும் போயிருவீங்க அப்படின்னா. அவன் சொன்னான், அப்படியே சோறு தின்னாலும் போகும்போது குழந்தை கையில 5 10 50 100 கொடுக்காமையா போயிருவீங்கன்னா. அதுக்கு அவன் சொன்னான், அப்படியே நான் கொடுத்தாலும் வாங்குற மாதிரியா உங்க பிள்ளைகளை வளர்த்து வச்சிருக்கீங்கன்னா. இவன் திங்கிற மாதிரியும் இல்ல, அவன் சோறு போடுற மாதிரியும் போட மாதிரி இல்ல. என்ன சார் இது? நடுவர் அவர்களே, முதல் இந்த காலத்துல பொம்பளை பிள்ளைகளுக்கு சோறாக்க கத்து கொடுக்குறாங்களா? கல்யாணம் மூச்சு கொடுக்குறமே அந்த புள்ள போய் எப்படி பொழைப்பா? ஒரு வெந்தனி வேணுனாலும் வைக்க தெரியணும்ல. அல்ல புள்ள படிக்கிறா அட படிக்கிட்டு அவ ஆளானப்பட்ட கலெக்டருக்கே படிச்சாலும் ஒரு தாய்க்கு மவ, ஒரு புருஷனுக்கு பொண்டாட்டி, ஒரு குழந்தைக்கு அம்மா இல்ல. வீட்டுல வந்தா தொட்ட 90 ஆள் வைக்க முடியுமா? பூரா அன்னைக்கு ஒரு கல்யாண வீட்டுல பாக்குறேன், ஒரு ஆயா சொல்றான், என்ற பிள்ளைக்கு சீவக்கட்டைனால என்னன்னு தெரியாதுங்கிறான். பெருமை. அவளால சீவக்கட்டையில் போட்ட என்னங்கிறேன். ஒரு சட்டிவானுக்கு அளவு தெரியுதா? ஒரு துருமணி புளிக்கு தெரியுதா? பசங்க வீட்டுல வேலை செய்யறாங்க, ரேஷன் கடைக்கு போனா போ தெரியாது. மாடு பால் கறனா கறக்க தெரியாது. சாணி வலி சொன்னா வழி தெரியாது. அப்ப எந்த வேலையுமே பழகாம உறவுகள் நீங்க என்னத்து வளர்த்துறீங்க? பொண்டாட்டி அன்னைக்கு என்னமோ உருண்டைக்கறி குழம்புன்னு ஒரு குழம்பு வச்சான். என்ன குழம்பு? உருண்டைக்கறி குழம்பு. உருண்டைக்கறி குழம்பு எடுத்து தின்னு பார்த்த வாய்க்கு விளங்கல, வவத்துக்கு விளங்கல, அது பாட்டுக்கு போகுது புடிங்க. நான் கேட்டது, யாரெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க? உங்க அம்மா சொல்லி கொடுத்தாளா எங்க அம்மா சொல்லி கொடுத்தாளான்னு. இல்ல இது யூடியூப் அம்மா சொல்லி கொடுத்தான்னா. எங்க எடுன்னு அந்த சேனல அது டிஸ்கிரிப்ஷனா, அதுல அந்த டிஸ்கிரிப்ஷன் அதுல தொடர்புக்கு நம்பர் போட்டு இருந்தது. அடிச்சம் போன அவளுக்கு. சரி ஏன் அவராசி நீ எந்த ஊர் காரின்னு. நான் தெக்குச்சிம கண்ணுன்னா அவ. சரி போச்சா இந்த குழம்புன்னு வச்சு யூடியூப்ல போட்டுட்டு இருக்கிற, இது நீ தான் கண்டுபிடிச்சியான்னு. நானே கண்டுபிடிச்சி என் சொந்த முயற்சியில கண்டுபிடிச்ச குழம்பு எப்படி இருக்குதுன்னா, ஏம்மா நீ கண்டுபிடிச்சது புருஷனை போட்டு கொள்ள வேண்டியதானா? நீ யூடியூப்ல போட்டுட்டு இருக்கிற புருஷனுக்கல்ல நீ கேட்ட சவாப் தெரியன்னு கேட்கிற. அந்த அம்மா போட வைடா மாடு கட்டவனை திட்டுறான். என்னப்பா மரியாதையா கட்டதுக்கு அந்த புள்ள இப்படி திட்டிருக்கணும்? உரிமை இல்ல. கோவம் ஏராளம் வந்துட்டு ஏழா 6 மாடு கட்டவன் கேட்கிற. நீ சமைச்சப்போ உன் புருஷனை போட்டு கொள்ளாத, என்னை போட்டு பொண்டாட்டி கொள்றாள் என்ன அவன் சொன்னா. கீழே என்னடா எழுதி இருக்குது, அங்க என்னக்கா எழுதி இருக்குதுன்னு நல்லா படிச்சு பாடுறா. சமைத்து பாருன்னு தான் போட்டிருக்கிறேன். உன்னை யாரா சாப்பிட்டு பார்க்க சொல்றதுன்னு கேக்குறேன். இன்னைக்கு பல வீடுகள் யூடியூப பார்த்துதான். மா நீ சொன்ன இல்ல, பிள்ளைங்க படிச்சிருக்காங்க, ஆனா வீட்டு வேலைகளுக்கான பல விஷயங்கள் தெரியறது இல்ல. ரசம் வைப்பது எப்படி கூகுள்ல தேடுது. கூகுள்ல வருது. புளி ரசமா, அதிரசமா, மிளகு ரசமா. அதுக்கு அடுத்த மறுபடியும் ஒரு கேள்வி, 2 பேருக்கு வைக்கிறதா 4 பேருக்கு வைக்கிறதா? அதுக்கப்புறம் காரம் கம்மியாவா காரம் குறைவாவா, உப்பு கம்மியாவா உப்பு கூடவா? ஜென்மத்துக்கு 3 மணி நேரத்துக்கு கம்ப்யூட்டர்ல தான் மண்டையை விட்டு தொலாவிட்டு இருக்கே தவிர ரசம் வெச்சபாடே கிடையாது. அவன் விஷத்தை வாங்கி குடிச்சிட்டு கம்முன்னு படுத்தான். அது கூட பரவாயில்லையே.
என் பொண்டாட்டிய தோசை ஊத்தி தாரையான்னு கேட்டேன். இது ஒரு கொலை குத்தம். ஆனா தைரியமான புருஷன்டா நீ. ஏன் கட்டுன பொண்டாட்டிட்ட தோசை கேட்டிருக்கிய? கட்டுன பொண்டாட்டிட்டு தோசை கேட்காது பண்ணி யாருக்கிட்ட போய் கேட்க கூடாதுடா. தோசை ஊத்தி தாரையான்னு கேட்டேன். அரிசி தோசையா கோதுமை தோசையான்னா அரிசி தோசை தான் ஊத்துன்னேன். தேங்காய் எண்ணெய் ஊத்தி சுடுத்தா கல்லெண்ணெய் ஊத்தி சுடுத்தான்னா சூப்பர். கல்லெண்ணெய் தான் மூட்டு சுடு அப்படின்னு. ஒரு பக்கம் வெந்தா போதுமா 2 பக்கம் வேகணுமா? ஒன் சைடா டபுள் சைடா? 2 பக்கம் தான் வேவி அப்படின்னு. வெங்காய தோசை ஊத்துட்டா வெறும் தோசை ஊத்துட்டான்னா சரி வெங்காய தோசை தான் ஊத்துன்னேன். சின்ன வெங்காயம் போட்டா பெரிய வெங்காயம் போட்டான்னா சரி சின்ன வெங்காயம் தான் போடு அப்படின்னு. நாட்டு வெங்காயம் போட்டா மலை வெங்காயம் போட்டான்னா சரி நாட்டு வெங்காயம் தான் போடு அப்படின்னு. நம்ம நாட்டு வெங்காயம் போட்டா சீனா நாட்டு வெங்காயம் போட்டா நீ தோசையும் ஊத்த வேண்டாம் போலட்டேன். அடுத்த ஒரு கேள்வி கூட இந்த வெங்காயத்தை தாளிச்சு போட்டுமா அப்படி பச்சையா போட்டுமா? எங்க கூட கூட பேசுனா அவங்ககிட்ட குடுத்தனம் பண்றதுன்னு பொழைக்கிறதாங்க. யோசிச்சு பாருங்க நடுவர் அவர்களே, இன்னைக்கு சொந்தம் எப்படிங்க இருக்குது? ஊரை தெரிஞ்சுக்கிட்டே உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி என் கண்மணி. நாளும் பிறந்துருச்சு நாளும் பிறந்துருச்சு கண்மணி என் கண்மணி. பச்சை குழந்தைன்னு பால் ஊட்டி வளர்த்து பாலை குடிச்சு புட்டு பாம்பாக கொத்துதாடி. ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி என் கண்மணி. நாளும் பிறந்துருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி கண்மணி. ஏது பந்த பாசம் எல்லாம் வெளிவேசம். காசு பணம் வந்தா நேசம் சில மாசம். சிந்தினே ரத்தம் சிந்தினே அது எல்லாம் நீதானோ. வேப்பிலை கருவேப்பிலை அது யாரோ நான் தானோ. என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட மல்லு கட்டி என் மார்பில் கொட்டு தடி கண்மணி என் கண்மணி. தீப்பட்ட காயத்துல தேள் வந்து கொட்டு தடி கண்மணி என் கண்மணி. ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி என் கண்மணி. நாளும் பிறந்துருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி கண்மணி. கைதட்டல் கொடுங்க. படிக்காதவன் படத்துல அற்புதமான அந்த பாட்டு. இன்னைக்கும் பல பேருக்கு ரிங்டோனே இந்த பாட்டு தான். நடுவர் அவர்களே ஒண்ணும் இல்லைங்க. இன்னைக்கு நம்மளுடைய தாய் தகப்பந்த அவியில தக்க வச்சுக்கணும்னா கூட பணம் வேணுமுங்க. நல்லா தான் உறவு பொண்டாட்டித அம்மாத விசுக்கு நடக்க ஒரு கால் இரடி கீழே விழுந்துட்டாங்க. நெஞ்சில் ஒரு அட்டாக் வந்துட்டது. கொண்டு போய் ஈரோடு ஆஸ்பத்திரியில் போட்டிருக்கிறோம், கோயம்புத்தூர் ஆஸ்பத்திரியில் போடுறோம். டாக்டர் சொல்றாங்க, டாக்டர் எங்க அம்மா டாக்டர் என்னை பெத்து வளர்த்தி ஆளு பண்ணி என்னை வேணுங்கிறது வெளியால போதுங்கிறது பொழுதோட பண்ணி வச்சு உத்தமா பத்திரி டாக்டர் எங்க அம்மா எப்படியாவது காப்பாத்தி கொடுங்கன்னா டாக்டர் என்ன சொல்லுவேன்? என்ன சொல்லுவார்? நெருங்குன்னு சொந்தமாயா பாச பறவைகளாயா நீங்க போங்க உள்ளுக்குள்ள கொண்டு போய் போடுங்க ஆபரேஷன் பண்றோம்னு சொல்லுவேன். கொண்டு போய் இங்க அம்மாளாகட்டும் இங்க ஒப்பனாகட்டும் பொண்டாட்டியாகட்டும் டோக்கன் கொண்டு போய் பணத்தை கட்டிட்டு வா. 5 லட்சம் செலவாகும். 3 லட்சத்தை கட்டுனா ஆபரேஷன் பண்றேன். 3 லட்சம் இல்லையா உங்க அம்மால கட்டு. அப்போ அதை விட ஒரு கொடுமைங்க, நீங்க செத்த பணத்தை மானிட்டரியில போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வாங்கணும்னா இன்னைக்கு 15,000 ரூபாய் பணம் இருந்தா தாங்க வாங்க முடியும். இன்னைக்கு பிறப்பு முதல் இறப்பு வரை சில்லறை. அதனாலதான் கடவுள் சொன்னா கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை தேவைன்னு சொன்னானியா. இன்னைக்கு அந்த பணத்தை நோக்கித்தாங்க இந்த உலகம் ஓடுது. நீங்க என்னதான் சம்பாரிச்சு வச்சுட்டு நீங்க செத்து போனாலும் சொல்லுவாங்க, போகையில கொண்டு போறியா போகையில கொண்டு போறியா. போகும்போது கொண்டு போறதுக்கு இல்லைங்க பொருள் ஈட்டுறது. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைங்கிறாருங்க வள்ளுவே. இந்த உலகத்துல நாம வாழணும்னா பணம் வேணுமுங்க. பணம்ங்கிறது வெறும் காகிதம் தான் நடுவர் அவர்களே. அந்த காகிதத்தில் தான் ஒவ்வொரு மனிதனுடைய கௌரவம் இருக்குதுங்க. நல்ல வார்த்தை தம்பி சொன்னார். ஒரு கைதட்டல் கொடுங்க. எல்லா ரூபா நோட்லயும் பாருங்க காந்தியினுடைய சிரிப்பு இருக்கு. ஒரே 5 ரூபா தாள்லையும் சரி 500 ரூபா தாள்லையும் சரி. 5 ரூபா தாள்லையும் காந்தி தாத்தா ஒரே மாதிரி தான் சிரிக்கிறாரு, 500 ரூபா தாள்லையும் காந்தி தாத்தா ஒரே மாதிரி தான் சிரிக்கிறாரு. ஆனா நம்ம சிரிப்பு தான் ரூபா நோட்டுக்கு ஏத்த மாதிரி மாறும். அப்படின்னா நம்ம சிரிப்பை தீர்மானிக்கிறதே ரூபா நோட்டு தானே. அன்னைக்கு பணம் செல்லாத போச்சுல்ல,
செல்லாத போச்சுல்லோ. அல்ல பேங்க் வாசல் போய் பிச்சைக்காரனாட்டு நிக்கிற 4000 ரூபாய் காசுக்கு நம்பியூர் ஸ்டேட் பேங்க்ல நிக்கிறேன். காத்தால 10 மணி ஆச்சு 12 மணி ஆச்சு, கூட்டமே குறைய மாட்டேங்குது. ஒருத்த மட்டும் போறேன் வாரேன் ஒரு சனம் போகல. எனக்கா சுகர் வேற, மாத்திரை போடாத வந்து தொலைச்சிட்டேன். அவனை கூப்பிட்டியோ சுகர் டேப்லெட் போடாத வந்துட்டேயா, பணம் எடுக்கிறாங்களா எடுக்கலையா, என்னதாயா நடக்குதுன்னு. அவன் மண்டவாரி தூத்தி சொன்ன, எவனுமே பணம் எடுக்க மாட்டான் போங்கடான்னு. ஏன்டான்னு, நான் தாண்டா பேங்க் மேனேஜரு, என்னை உள்ளுட்டா தாண்டா இருக்கிற பணத்தை எடுத்து கொடுக்க முடியும். நான் போறேன் புடிச்சு கொண்டாந்து விடுறேன்னா இன்னைக்கு பணம் என்பது ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்வாதாரம்ங்க. பணத்தை சேர்த்து வைங்க. உங்களை திருட சொல்லல, கொள்ளையடி சொல்லல, அடுத்த சொத்தை ஏமாத்த சொல்லல. நேர்மையான முறையில பணம் நீங்க சம்பாதித்து வச்சீங்கன்னா அது 7 தலைமுறை உங்களை வாழ வைக்கும். அதே பணத்தை பிராடு பித்தலாட்டம் பண்ணி சம்பாரிச்சீங்கன்னா 7 தலைமுறை சிரமப்படுமா. அதனால அந்த ஆத்தா மாரித்தா யாருலால் ஒண்ணு சொல்றேன், சொல்லுவாங்க பாசம் பெருசுன்னு. அத்தையடி துத்திப்பட்டு ஆணையடி கண்டாங்கி மேலான வெண்ணப்பட்டு மேக வெண்ண கண்டாங்கி உட்கார்ந்து பால் கறக்க முக்காலி தங்கத்துல அணைஞ்சிருந்து பால் கறக்க அணகவர் தங்கத்துல என்னென்ன சீதரம் கன்ற பரப்பு பட்டி நரைச்சு வரும் பால்பாடு சீதரங்கோ ஏறி நரைச்சு வர எருப்புக்கடா சீதரங்க ஆத்தல தலைமுறை 1000 பேர் உழுப்பாட்டா குளத்துல தலைமுறை கோடீஸ்வரன் உழுப்பாட்டா காதுக்கோ கடந்து கழுத்துக்கோ முத்துமணி தோலுக்கோ தொலசுமணி தொப்புள்ள வீரமணி வீரமலை காட்டுல அந்த அருக்காடு தங்கத்துக்கு அத்தனை சொத்து சம்பாரிச்சு வச்சாங்க. அந்த மாதிரிவா 1000 வெள்ள காடு பிறந்த பேர்ல மொத்தம் 16,000 ஏக்கர் பூமி. நடுவர் அவர்களை படுகளக்காட்டுல மாண்டு படிச்சு மண்ணுளம் போயிட்டாங்க. ஆனா அன்னைக்கு அந்த தங்கம் என்ன பண்ணா, அந்த சொத்து பெருசு இல்லை, அண்ணமார் எங்களுக்கு எந்திரிச்சு வரணும்னு சொல்லி அந்த 64,000 வெள்ள காட்டையுமே 7 வாழ 64 சாதிக்கும் எழுதி வச்சு போட்டு 6 கண்ணியோட 7 கண்ணியா போய் நின்னான்னா திராவத 5 மட்டும் தீ குளிச்சா, சீத 1 மட்டும் தீ குளிச்சா. ஆனா உத்தமாவத்தனி காராளப்பட்டு 6 மட்டும் தீ குளிச்சு 6 கண்ணியோட 7வது கண்ணியா போனாலே அந்த பெருமை இன்னைக்கு வச்சிருக்கிறீங்களா? நல்ல கேள்வி. நடுவர் அவர்களை பொம்பளையா பிறந்தவளுக்கு 2 பெருமை. என்ன பெருமை? ஒண்ணு வயசுக்கு வந்த போது தாய் மாமன் கொண்டாந்து குச்சி கட்டி வச்சு கோழி முட்டை உடைச்சு உன்னோட கற்புக்கும் உன்ற வாழ்க்கைக்கு நான் ஆதாரமா இருக்கிறேன்னு சொல்லி நெத்தியில் ஒட்டு வச்சுட்டு போறான் பாரு உரிமை போட்டு, அது முதல் பெருமை. 2வது சேர்த்து சிவலோகம் போகையிலே அள்ளிப்பணம் கொடுத்து தொல்லிச்சரி பூட்டி ஆணவகம் வந்தானே அச்சடிச்சு மேல் பீசு கொண்டாந்து பிரிசக்கார பணத்து மேல போட்ட பெருமை இல்லைங்க. அப்பனூட்ல இருந்து ஒரு மலை கோடி துணி வந்து உழுகுது பாத்தீங்களா, அதுதான் நடுவர் அவர்களை பெண்களுக்கு 2வது பெருமை. இன்னைக்கு கேவல சொத்துக்காகவும் காசு பணத்துக்காகவும் இன்னைக்கு உறவுகளை இழந்து அண்ணன் தங்கச்சி போக்குவரத்து இல்லாத கிடக்குறாங்கன்னு சொன்னா அப்ப பணம் தாங்க பேசிச்சு. பாசம் பேசி இருந்தா அந்த கோடி துணி கிடைச்சிருக்கு. இன்னைக்கு பணத்தை பேசி ஒட்டுறவு இல்லாத இருக்கக்கூடிய இந்த உலகமா இருக்குதுங்க. நாங்க ஒண்ணு பாசத்துக்கு எதிரி இல்லை, சொந்த பந்தம் வேண்டான்னு சொல்லல, சொந்த பந்தத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூட பணம் தேவைப்படுகிறது தான் சொல்றோமுங்க. உண்மையாலுமே இன்னைக்கு விவசாயிகள் இன்னைக்கு வாங்கின கடன் தள்ளுபடியாம ஏமானத்தை பார்த்துட்டு மல்லாக்கப்படுத்திருக்கிறோம். வருமானம் இல்லை. மிளகு போட்டா விற்கல, மிளகா போட்டா விற்கல, கல் போட்டா விற்கல, நெல் போட்டா விற்கல, கம்பு போட்டா விற்கல, சோளம் போட்டா விற்கல. 32க்கு 32 கல்ல நட்டுன்னு ஏகமா வித்து போகுது. அது என்ன 32க்கு 32 கல்லு சைட்டு 2 செண்டு 32க்கு 32 எல்லாம் வித்து வாயில போட்டு குயின்னு வந்திருக்கிறேன். இவன் சம்பாரிச்சு செலவு பண்ணல, அவ அப்பேன் பாட்டேன் முப்பாட்டம்னு 7 தலைமுறை கார போத்தாலக்கோள வாயில கிடச்சிக்கிட்டு கோமடத்தை இழுத்து கட்டிட்டு எருமை கட்டி மாடு கட்டி ஏரோட்டி காப்பாத்து வச்ச பூமி இன்னைக்கு பைபாஸ் ரோடு வர மூடி கோடி அந்த கோடியை தூக்கி போடிட்டு போயிட்டு கிடக்குறாங்க. உறவுகளே, விவசாய மண்ணை என்னைக்கு விற்காதீங்க. நாம எப்படிப்பட்டாலும் நம்ம கஷ்டம் நம்மளுக்கு ஆத்தா புஷ்பத்து மாறியாகி நம்மளுக்கு வாத்தி வரம் கொடுத்து வாக்கணத்தில் நெய் எடுப்பா. அடுத்த தலைமுறைக்கு நம்ம மண்ணை கொடுத்துட்டு போவோமுங்க. இந்த தலைமுறையை வித்து வாயில் போட்டு போயிட்டு அவ எங்கெங்கேயும் போவாங்க. சொந்த ஊர் விட்டு உறவுறது நம்ம பேத்து பிதுருங்க. நம்ம கண்ணதுக்கு நாம் நல்லா பொழைக்கணும்னா பணம் மேனு, நேர்மையான முறையில் பணத்தை சம்பாரிங்க, உறவுகளை தக்க வச்சுக்கணும்னு சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். உண்மையாலுமே உங்கள் அன்புக்கு என்றும் இந்த மஞ்சுநாதன் அடிமை என்று சொல்லி நன்றிகோ வணக்கம். நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க தம்பியினுடைய பேச்சுக்கு. பத்தாது, நல்ல கைதட்டல். உண்மையிலுமே யதார்த்தமான பேச்சு தம்பி பேசின பேச்சு. குடும்பமா இருக்கட்டும், நம்ம வாழக்கூடிய வெளி உலகமா இருக்கட்டும், காசு பணம் இல்லைன்னா ஏதாவது நடக்குமா சார்? தம்பி பேசின பேச்ச ஒரே வரியில உங்களுக்கு இன்னும் சுருக்கமா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அவனை விட யாரும் இதை புரிய வைக்க முடியாது. இருந்தாலும் ஒரே வரியில சொல்லணும்னா, கருவறையிலிருந்து வெளியே வருவதற்கும்
கல்லறைக்குள் செல்வதற்கும் இவ்வளவு ஏங்க அவசரம்னா பஸ் ஸ்டாண்டில் கழிவறைக்கு செல்வதற்கும் கூட நம்ம கையில் காசு இருந்தாதான் அது நடக்கும் அப்படின்னு சொன்னா, வாழ்க்கையில் அவசரத்துக்கும் காசு தேவை, அவசியத்துக்கும் காசு தேவைன்னு சொத்துவத்துக்காக அப்படி முழங்கி இருக்கிற தம்பிக்கு இன்னும் ஒரு கைதட்டலை இந்த மன்றம் கொடுக்கலாம். ரொம்ப சிறப்பாக பேசியிருக்காரு. இங்கே அப்படியே புகையா வருது. எங்கள் அக்கா பார்க்குறாங்க, என்ன அப்படியே என்ன காசு என்ன பணம் ஒன்றும் வேண்டாம். இப்போ நீங்கள் இந்த பட்டிமன்றம் முடியுது, நிகழ்ச்சிக்காக வேண்டி எங்களுக்கு ஒரு தொகை கொடுப்பீங்க. அந்த தொகையில் இங்கே கொடுக்க வேண்டிய தொகையில் கொஞ்சம் தொகையை மட்டும் குறைச்சிட்டு கொடுக்கட்டும். என்ன ஆகும்? மஞ்சுநாதன் வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க. மஞ்சுநாதன் மண்ணவரி தூத்திட்டு போயிடுவாங்க. நான் மண்ணோட நிறுத்தின அவன் வேட்டி வரைக்கும் போயிட்டான். உண்மையா சொல்றேன், அவன் வேட்டி எடுத்துட்டு போய் நான் என்ன செய்யுங்கிறது? இட்லி துணிக்கு பயன்படுத்துமா? இட்லி பூ மாதிரி வரும். உண்மையா சொல்றேன். நான் கேட்கிறேன், வாழ்க்கையில ஏன் சார் எல்லாம் காசு தான் சார், காசு இல்லாம ஏதாவது முடியுமா அப்படின்னு தம்பி பேசியிருக்கார். அவர் பேசினது அத்தனையும் உண்மை உண்மை உண்மை. இந்த மன்றம் அவர் பேசிய அனைத்தையும் குறித்திருக்கிறது. என்ன சார் என்ன அதெல்லாம்? இது சொந்த பந்தம் இல்லாம என்ன சார் காசு பணம்? நீங்க காசு பணம் சம்பாரிச்சுட்டு வந்து எங்க சொந்த பந்தத்துக்கிட்ட தானே கொடுக்க முடியும். அதுக்கு தானே மதிப்பு, அதுக்கு தானே மரியாதை, அதுல தானே சந்தோஷம்னு சொல்றதுக்காக ஒரு கொங்கு தமிழுக்கு இன்னொரு கொங்கு தமிழ் பதில் சொன்னாதான் நல்லா இருக்கும். அருமை அக்கா கோவை சத்யா அவர்கள் வந்திருக்காங்க. ஒரு கைதட்டல் கொடுங்க நல்லா.